Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1076 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைடோவை நம்ம லூஃபி போட்டு பொழந்து கட்டுறதுக்காக கடைசியா ஒரு பயங்கரமான பஞ்ச் ஒண்ணு வைக்க வந்தான் பாத்தீங்களா. இதுக்கப்புறம் கைடோவை காலி பண்ணிட்டான்னு வைங்க, அவன் எப்படிப்பட்ட ஆளு, சின்ன வயசுல இருந்து என்னென்னலாம் கலவரம் பண்ணிருக்கான்னு நமக்கு தெரியாம போயிடும். அதனாலேயே பிளாஷ்பேக்கை போட்டு தாக்குவானுங்க. தலைவனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ரத்த சரித்திரமே இருக்குது. 10 வயசுலயே மனுஷன் ஒத்தால நின்று தட்டி தூக்கி இருக்கான். ஆளு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தமா கொண்டு தான் இருந்தான். ஆனா அப்பவே அவ்வளவு ஸ்ட்ராங்கு. இந்த உலகத்துல இருக்க எவனுமே இவன் கூட சண்டை போட்டு இவனை ஜெயிச்சதே இல்லை. அதாவது அவன் தோத்ததா சரித்திரமே இல்லைன்னா பாருங்களேன். எப்ப எந்த சண்டையா இருந்தாலும் சரி ஒண்டியாலா நின்னு ஜெயிச்சுட்டு தான் வருவான். அப்படி ஒரு பயங்கரமான சுத்த வீரன் வைங்க. சரி, இப்போ 46 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்கா கிங்டம்னு ஒரு இடத்தை காட்டுறாங்க. ஓட்கா தானா? ஓட்கா. சரி, ஓட்கா கிங்டம். அங்க பாத்தீங்கன்னா வார் நடக்குது போல. மக்கள்லாம் எப்பண்டா அந்த வார் ஸ்டாப் ஆகும், நம்ம எப்படியாச்சும் இங்க நடக்கிற சண்டையில ஜெயிச்சே ஆகணும், இல்லன்னா பணத்தை திருடி ஆகணும், அப்பதான் ஹெவன்லி ட்ரிபியூட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இல்லன்னா அவங்க எல்லாத்தையுமே அடிமையாக்கிடுவாங்க. அந்த நாட்டோட மக்கள் எல்லாத்தையுமே ஒரு டூலா பாக்குறாங்களே தவிர மனுஷங்களா பார்க்கல. அப்ப அந்த 10 வயசு கைடோ நம்மெல்லாம் எதுக்காக செலஸ்டியல் டிராகனுக்கு தலை குனியணும், எதிர்த்து அடிப்போம் அப்படின்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டுருப்பான். கட் பண்ணா அடுத்த சீனே அவனை கட்டி போட்டு எழுத்துட்டு வந்திருப்பானுங்க. காட்டுக்கு ஏத்திட்டு இருப்பான். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட், நான் என்ன தப்பு பண்ணேன்னு. அந்த செலஸ்டியல் டிராகனுக்கு என்னன்னா கைடோ நேவில சேரணும், அவங்களுக்கு ஒரு நாயா வேலை பார்க்கணும். ஏன்னா இந்த கண்ட்ரியில இருக்க யாராலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல இவனை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நாங்க சொல்றதா நீ கேட்கணும்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும்டா, நீ சொல்லாத. நீ ஏதாச்சும் தேவையில்லாம பண்ணீங்கன்னா கடைசியில நீங்க தான்டா கஷ்டப்பட போறீங்க அப்படி இப்படின்னு காரண கொடூரமா கத்திட்டு இருப்பான். அவனை பிடிக்கிறதுக்கு மட்டும் 4-5 பேர், இன்னும் அதிக பேர் கூட இருப்பாங்க. ஆனாலும் பிடிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்குது. சைஸ பாத்தீங்களா, சின்ன பையனா இருக்கும் போது எவ்வளவு பெருசு இருக்கான்னு. அண்ட் அவனுக்கு இன்னொரு ஆஃபர் வேற கொடுப்பாங்க. இப்ப மட்டும் அவன் இவங்க கூட வந்து சேர்ந்துட்டானா இந்த கண்ட்ரியையும் ரெவரியில ஜாயின் பண்ண ஏத்துக்குவாங்களாமா. அப்படி மட்டும் சேர்ந்துருச்சுன்னா இவங்க குறை நிறைகள்லாம் சொல்லி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம்ல. அதனால நீ சரண்டர் ஆயிரு, உன் கண்ட்ரியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னா பச்சை பச்சையா திட்டுவான். ஏண்டா உங்க பொலிட்டிக்கல் கேம்குள்ள என்ன இழுத்து விட போறீங்களான்னு வண்டையா திட்டுவான். மொத்தத்துல அவன் அடங்கலன்னு வைங்க. இப்ப மறுபடியும் கைடோ லூஃபி சண்டையை காட்டுறாங்க. கைடோ பாத்தீங்கன்னா ஆனால் பறக்க அட்டாக் பண்ண போறான். அங்க லூஃபி வெறித்தனமா அட்டாக் பண்ண வர்றான். அந்த டைம் கைடோ என்ன தெரியுமா சொல்லுவான், நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த போர் அடிக்கிற மொத்த உலகத்தையுமே நான் வயலன்ஸா மாத்த போறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா இன்னும் லூஃபியை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கான். இப்போதைக்கு உன்னோட க்ரூ இன்னும் 2 பைரட்ஸ்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு சாமுராய்ஸோட நீ சண்டைக்கு வந்துட்ட, அது நல்ல விஷயம் தான். ஆனா அவங்களால அப்பவும் ஜெயிக்க முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் ஸ்டார் ஹோப்பா இருக்கிறது நீ மட்டும்தான். அவங்க எல்லாரும் உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா உன்னோட ஃபியூச்சர் கோல் என்ன சொல்லு ஸ்டார் ஹேட் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியோட கையை கவிடுவான். அவன் தான் நெருப்பா இருக்கானே, இங்க லூஃபியால முடியல, நீ என்னதான் நல்ல வேலை பார்த்தாலும் இதுக்கு மேல ஒண்ணு வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபயர் பவர் வச்சுட்டு அடிப்பான் பாருங்க. லூஃபியால தாங்க முடியல, அவ்வளவு ஹீட். இவ்வளவு தூரம் நீ தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் தான். இனிமேட்டெல்லாம் உன் பாச்சா வேலைக்காகாது, உன்னால இந்த உலகத்தை மாத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் பிளாஷ்பேக். என்னன்னா நேவியாளுங்க கைடோவை கப்பலை கட்டி போட்டு தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. அவன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கட்டி போட முடியுமா என்ன? காம்பியை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டான் போல. ஐயோ தப்புஸ்டான்னு சொல்லி சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை பிடிக்கிறக்காண்டி போவாங்க. அவன் எல்லாத்தையும் பொலன்னு பொலந்து கட்டி கப்பலை கண்ட மணிட்டு இருப்பான். அவனால ஏகப்பட்ட பேரு பயங்கரமா காயப்பட்டாங்க. அப்புறம் என்ன, அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். நேவி ஆளுங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவனுக்குன்னு பவுண்டி கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டியே 70 மில்லியன். இவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே வீக்கானவங்க எல்லாம் அவனை விட்டு தள்ளியாருங்கிற மாதிரி அபிஷியலா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்டர் என்னன்னா அவனை பிடிக்கிறக்கு ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவனும் உசுரை கொடுத்து சண்டை போடுவான். அயடானவனை புடிச்சிட்டு போயிடுவானுங்க. மறுபடியும் புடிச்சிட்டு கப்பல்ல போகும்போது இதுக்கு முன்னாடி கப்பலை எப்படி கலவரம் பண்ணி எஸ்கேப் ஆனானோ அதே வேலையை தான் திருப்பியும் பண்ணுவான். அதுவும் எதுக்குன்னா பசிக்கும் போது மாட்டிக்குவானாமா. பசி தீந்ததுக்கு அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன்டா நேவி கப்பல் என்ன கேஃபிடேரியாவா, உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போறேங்கிற மாதிரி காட்டு கத்துவானுங்க. இந்த மேட்ரு நம்ம எட்வர்ட் நியூ கேட்டுக்கு போய் சேருது. அதான் நம்ம ஒயிட் பேர்டு. கட் பண்ண 44 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. பைரட் ஐலாண்டான ஃபுல்லா லேட காட்டுறாங்க. அங்க கைடோ பாத்தீங்கன்னா சண்டை போட்டு அவன் பாட்டுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். யாராலையுமே நம்ம முடியல. அந்த டைம்ல அவனுக்கு வெறும் 15 வயசு தான். ஏன்னா இவனோட பவுண்டி வந்து தாறுமாறா இருக்குது. இவெல்லாம் மனுஷனே இல்ல மான்ஸ்டர் தெரியுமான்னு சொல்லும் போதான் அந்த இடத்துக்கு நம்ம ஒயிட் பேர்டு வருவாரு. என்ன கண்ணா நீ பைரட் ஆகணுமா, என் கூட வா, ராக் சோனியா பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன ஓகேவானவன சரி ஜென்டிலா கூப்பிட்டவன அவனும் கூடவே வந்துட்டான். வந்தவன் அந்த ராக்ஸ் பைரட்ஸ் கூட ஜாயின்டும் பண்ணிட்டான். யோசிச்சு பாருங்க, கைடோ, ஒயிட் பியர்டு, பிக் மாமு, அப்புறம் அந்த ராக்ஸ்ங்கிறவன் இன்னும் பவர்ஃபுல்லான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் காட் வேலிக்கு போயிருப்பானுங்க. அங்கதான் கார்ப்பு கூட சண்டையில என்ன ஆச்சுன்னா ராக்ஸ காலி பண்ணியாச்சு. அவங்க தான் அந்த டீமோட கேப்டனே காலி ஆகும் போது க்ரூ மெம்பர்ஸ் எப்படி ஒன்னா இருப்பாங்க, எல்லாம் அப்படி ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. யாராலையுமே நம்ப முடியல ராக் பைரட்ஸ் தோத்துட்டாங்களான்னு. ஏன்னா
உலகத்திலேயே அவனுக்கு தான் பயங்கர ஸ்ட்ராங்கான பைரட்ஸுங்க. அவங்களே தோத்துட்டாங்கன்னா பிக் மாம் எல்லாம் பச்சை பச்சையா திட்டுவான், கைடோ எங்க போய் தொலைஞ்சான், எல்லாம் என்னதான்டா பண்ணீங்க அப்படி இப்படின்னு. அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் கூட்டத்தையே கார்ப்பு துவன்னு துவச்சு எடுத்திருக்காருன்னா தலைவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவனுங்க எல்லாம் மொரட்டு பீஸ் ஆனா முட்டா பீஸுங்க. ஏன்னா டீமா சேர்ந்து வேலை பார்க்க தெரியல. அப்படியே கட் பண்ணா ஒரு 10 வருஷம் போகுது. கைடோ பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தையே ரெடி பண்ணிட்டான். அவனை அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அந்த குரோசுமி கிளான சேர்ந்த கிளவி இருக்காளே இந்த ஹிகுரஷிங்கிறவ உருவத்தை மாத்துவாள்ல, அவ கைடோ கிட்ட டீல பேசி லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்துரு, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், நீ வாயில பேசுறதை விட உன் வெப்பன்ஸ் பேசினாதான் மக்கள் எல்லாருமே பயப்படுவாங்க அப்படி இப்படின்னு எந்த அளவுக்கு ஏத்தி விட முடியுமோ அவ்வளவு ஏத்தி விட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்து இவ்வளவு அட்டுவிலியும் மறுபடியும் கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. இந்த மாதிரி கைடோ சொன்னால உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ என்ன இந்த உலகத்தை மாத்த போறியா அப்படி இப்படின்னு. லூஃபி பாத்தீங்கன்னா நெருப்பு எல்லாத்தையும் அப்படியே சதற விட்டுட்டு கண்டிப்பா நான் ஜெயிச்சு எல்லாரோட நம்பிக்கையை காப்பாத்துவேன்டா அப்படின்ட்டு வெறி கொண்டு அடிக்க வந்தோடனே கைடோவே மிரண்டுட்டான். என்ன இவன் நமக்கு மேல வெறித்தனமா இருக்கான்னு. அப்ப அவனுக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். என்னன்னா அவனோட பொண்ணு அவங்கிட்ட ஜாய் பாய பத்தி பேசியிருப்பான். அந்த பேரு எங்க இருந்து எப்படி அவளுக்கு தெரிஞ்சதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஓடன் வந்து இந்த பார்டர்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி விட்டு ஜாய் பாய வெல்கம் பண்ணணும் அப்படிங்கறதா அவரோட ஆசை. அவனுக்காண்டி தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா கிங்கு அப்படின்னு கேட்டப்போ அவன் அப்படியே சைலண்டா இருப்பான். ஆனா கைடோ என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு அந்த ஜாய் பாய்ங்கிறது யாருன்னு தெரியும்பா. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. கைடோக்கு நேரா லூஃபியோட கை அப்படி குத்துறதுக்காக வெறித்தனமா வந்து நிக்குது. நிக்கல வந்துகிட்டு இருக்குது. அதை ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறாங்க. ஒரு பஞ்ச வச்சு முடிக்கிறதுக்குள்ள 10 பக்கத்துக்கு பிளாஷ்பேக். சரி இதுக்கப்புறம் லூஃபி அடிச்சாடி கைடோவை மட்ட பண்ணிச்சா இல்ல மறுபடியும் எந்திரிச்சு வந்து ஷாக்க கொடுக்க போறான் நானு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.